தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானான்னு இந்த 5 சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு பாஜக ஆளாத இந்த 5 சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கும் சேர்த்து 1,92,722 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் அப்படின்ற ஒற்றை மாநிலத்துக்கு மட்டும் 2,18,816 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஒண்ணுத்துக்குமே உதவாம ஒய்யாரமா உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்த இடைநிலை பட்ஜெட் பத்தி நான் சொல்ல வரல. அதுல சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து நம்ம எல்லாருக்கும் கேட்கறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. நாடு முழுக்க 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டப்பட்டதாக ஒன்றிய பாஜக அரசு சொல்லியிருக்கு. இந்த 10 வருஷத்துல நாடு முழுக்க 15 எய்ம்ஸ் கட்டப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல மதுரையில இன்னும் அந்த ஒத்த செங்கல் அப்படியேதான் இருக்கு. இது தமிழ்நாட்டுக்கான ஓரவஞ்சனைன்னு சொல்லலாமா, இல்ல ஒன்றிய பாஜக அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு நிதி இல்லன்னு சொல்லலாமா? ஆளே இல்லாத டீ கடையில டீ ஆத்துற மாதிரி 1000 பிளைட்ஸ் வாங்குறதுக்கு நிதி ஒதுக்கிருக்கோம்னு சொல்லிருக்கீங்க. ஆனா இருந்த ஏர் இந்தியாவையும் வித்துட்டீங்க. இது பத்தாதுன்னு 517 ஏர்போர்ட்ஸ டெவலப் பண்றதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கீங்க. சரி, தமிழ்நாடு மாதிரியான தொழில் வளர்ச்சியில முன்னேறிட்டு இருக்க மாநிலத்துக்கு தொழில் வளர்ச்சிக்காக ஒசூர் பக்கத்துல ஏர்போர்ட்டுக்கு பெர்மிஷன் இன்னைக்கு வரைக்கும் மாநில அரசு கேட்டுட்டு இருக்கு. ஆனா ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பெர்மிஷன் கூட கொடுக்கல. எங்களை போன்ற சாமானியர்கள், இளைஞர்கள் எதிர்பார்ப்பது வேலை வாய்ப்பு மட்டும்தான். வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவோம்னு சொன்னீங்க. வேலையின்மை எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பணவீக்கம் கட்டுப்படுத்தல, விலைவாசி உயர்வு எப்படி இருக்குன்னு தெரியுது. இதை தாண்டி டிமானிட்டைசேஷன் ஒரே ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்து எத்தனை பேர் வாழ்க்கையை நடுத்தருக்கு கொண்டு வந்தாங்க, எத்தனை தொழில் முனைவோர் இதனால கஷ்டப்பட்டாங்க. அவ்வளோ ஏன் விவசாயிகள் கேட்ட குறைந்தபட்ச ஆதார விலை MSP அப்படின்றது கூட இந்த பட்ஜெட்ல இடம்பெறல. அலட்சியத்தின் உச்சத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசோட இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில the rich gets richer and the poor gets poorer. மிச்சம் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ்க்கு அதனாலதான் சொல்றோம் beware of BJP. வணக்கம். இன்னைக்கு திமுக இருக்கக்கூடியவங்க பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்மளுடைய நிர்மலா அம்மா 5வது முறையாக உலகத்திலேயே எந்த ஒரு அமைச்சரும் செய்யாத ஒரு விஷயம், ஒரு கவர்மெண்ட் பீரியட்ல 5வது முறையாக பட்ஜெட் வாசிச்சிருக்காங்க. அது பொறுக்க முடியாத இந்த திமுக காரங்க அது ஒரு பட்ஜெட்டே இல்ல, அதுல பேச ஒண்ணுமே இல்ல, அதை பத்தி நான் பேசவே விரும்பல அப்படிலாம் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி பேச விரும்பலையா இல்ல அவங்க சொன்ன எதுவும் உங்களுக்கு புரியலையா? அந்த பட்ஜெட்ல நிர்மலா அம்மா இந்த 10 ஆண்டுகளாக நம்மளுடைய மோடி ஐயா உடைய கவர்மெண்ட் செஞ்ச திட்டங்கள், சாதனைகளை பத்தி பேசியிருக்காங்க. அது மூலமா நம்மளுடைய பொருளாதாரம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பத்தி அவங்க தெளிவா பேசியிருக்காங்க, புள்ளி விவரங்களோட. அதுல சில முக்கியமான விஷயங்களை தான் நான் இன்னைக்கு இந்த பதிவுல பேச போறேன். திமுக இருக்கக்கூடியவங்க மோடி ஐயாவுடைய கவர்மெண்ட் இளைஞர்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கல, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு எந்த லட்சணத்துல இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எம்பவரிங் யூத் அப்படிங்கிற ஒரு மிஷன் மூலமா இளைஞர்களுக்கு பல திட்டங்களை மோடி ஐயா கொடுத்திருக்கிறாரு. அதுல முக்கியமா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, PM ஸ்கூல்ஸ், அதை விட முக்கியமா ஸ்கில் இந்தியா மிஷன், அது மூலமா 1.4 crore யூத்ஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 1.4 கோடி இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ஸ்கில்லிங் அண்ட் ரீஸ்கில்லிங், அதாவது திறமை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்னும் அவங்க திறமையை மேம்படுத்துவதற்காக ஒரு பயிற்சி அளிக்கப்படுது. அது மூலமா 54 லட்சம் இளைஞர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3000 ITIs இந்தியால உருவாக்கப்பட்டிருக்கு. அதை விட முக்கியமா டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 7 IITs, 16 IIITs, 7 IIMs, 15 எய்ம்ஸ், 319 யூனிவர்சிட்டிஸ் இந்தியால கட்டிருக்காங்க. இதுலதான் ஒரு முக்கியமான விஷயம், 15 எய்ம்ஸ் கட்டிருக்கீங்களே, மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் ஏன் இன்னும் வரல அப்படின்ற விமர்சனம் எல்லாம் நீங்க வச்சிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. எய்ம்ஸ பொறுத்த வரைக்கும் மதுரையில ஜிகா, அதாவது ஜப்பான் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் ஏஜென்சி, அவங்க தான் இதுல முழு பங்கீடு கொடுத்திருக்காங்க. அவங்க இந்த கோவிட் பீரியடின் காரணமாக அது ஒரு தடை செய்யப்பட்டுருச்சு, அதாவது ஒரு நிறுத்தப்பட்டுருச்சு. அந்த கோவிட் டைம்னால நமக்கே தெரியும், உலக நாடுகள் எல்லாருமே ஸ்தம்பிச்சு போயிருக்கக்கூடிய நிலைமையில நம்மளால எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுக்க முடியாது. அதுவும் ஒரு எய்ம்ஸ் மாதிரியான ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரி கட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக மிக குறைவாக இருந்தது. அதனால இது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குதே தவிர கண்டிப்பா எய்ம்ஸ் வராது அப்படிங்கறத மோடி ஐயாவுடைய கவர்மெண்ட் சொல்லல. அந்த பீரியட் தாண்டி இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அதனால இந்த ஆண்டு கண்டிப்பாக எய்ம்ஸ் வரும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதைத்தான் மோடி ஐயாவுடைய கவர்மெண்ட் சொல்றாங்க. சொன்ன வாக்க காப்பாத்தாத கவர்மெண்ட் மோடி ஐயா கவர்மெண்ட் கிடையாதுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி பல திட்டங்கள் மூலமா பெண்கள், இளைஞர்கள், சாமானிய மக்கள், விவசாயிகள், இப்படி
எல்லாருக்கும் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பல திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு மோடி ஐயா. இது மூலமா பல கோடி மக்கள் இந்தியால பயனடைஞ்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா தமிழகத்துல பல லட்சம் மக்கள் ஒவ்வொரு திட்டத்துக்கு கீழேயும் பயனடைஞ்சிருக்காங்க. இதற்கான புள்ளி விவரத்தை இன்னொரு பதிவுல நான் பேசியிருப்பேன். இப்படி ஒரு நல்லாட்சி, மக்களுக்காக மட்டுமே நல்லாட்சி புரியக்கூடிய ஒரு அரசாங்கத்தை பத்தி தவறான விமர்சனங்கள், பொய்யான பதிவுகள் எல்லாம் போடுறதுக்கு பதிலா உங்களுடைய திமுக அரசாங்கம் தமிழகத்துல தேர்தல் வாக்குறுதின்னு ஒண்ணு நீங்க கொடுத்தீங்க தெரியுமா, அது இன்னும் பல விஷயம் நிறைவேறாம இருக்கு. அத பத்தி கொஞ்சம் கவனிங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.